டியர் ஸ்டூடெண்ட், இப்போது அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாலோவிங் ஃபார் த நேம்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் பங்குச்சந்தை நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது மொத்தம் 23 பங்குச்சந்தைகள் வந்து இயங்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது இந்தியாவில். 23 அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. எனி 10, எனி 12, எனி 15 அப்படின்னு கேட்பாங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதை வந்து இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்கெங்கே பங்குச்சந்தைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில். அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அசோசியேஷன் லிமிடெட், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், புவனேஸ்வர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், த கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அசோசியேஷன் லிமிடெட், த கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், த டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அசோசியேஷன் லிமிடெட், த குஜராத்தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், த ஹைதராபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், த ஜெய்ப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், த கனாரா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், த லுதியானா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, மத்திய பிரதேஷ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், மகாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், மங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பூனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், and Saurashtra stock exchange, Vadodara stock exchange, Coimbatore stock exchange, and Mirath stock exchange limited. Then the over the counter exchange of India. Next one, the National Stock Exchange of India, NSE. இதுதான் வந்து நம்ம செய்தித்தாள்களெல்லாம் நம்ம படிக்கும்போது NSE மூலயமா தான் தெரிஞ்சு வரும், எங்கெங்கே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். த இன்டர் கனெக்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. இதில் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடம். நீங்கள் இதை வந்து தெரியறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும், நீங்கள் படிச்சுக்கிங்க. அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலேட்டர், அதாவது ஊக வணிகர்களுடைய வகைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெக்குலேட்டர் அதை வந்து 4 விதமாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து புல் அண்ட் பியர் அண்ட் டியர் அண்ட் லெமிடாக், அதாவது முடவாத்து. ஸோ இந்த 4 விதமான ஊக வணிகர்கள் இருக்காங்க. ஆமாம், இந்த 4 விதமான ஊக வணிகர்கள் மூலமாக தான் வந்து இந்த பங்குச்சந்தைகள் வந்து இயங்கப்படுகிறது. இந்தியாவில் இந்த பங்கு மாற்றங்கள் வந்து 4 வகையான இந்த ஊக வணிகர்கள் மூலமாக செயல்படுகிறது, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்பெகுலேட்டட் இன் a stock market or of different types of they carry their names depending on their motive of trading in the stock exchange. They are named after animals as their behavior could be compared best with the behavior of animals. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான மிருகங்கள் மூலியமாக இந்த பெயர்களை வைத்திருக்காக. எப்படின்னா அவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்படுவதற்காக அவங்க வந்து 4 விதமான பெயர்களை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களுடைய நடத்தை, மிருகத்தினுடைய நடத்தை எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து புல். எ புல் ஆர், அதாவது எ புல் ஆர் டெஜ்வாலா, இந்தியில் வந்து டெஜ்வாலான்னு சொல்லுவாங்க. இஸ் an operator who expects his rise in prices of securities in the future. அதாவது பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கின்ற ஊக வணிகர்கள் இந்த காளை அல்லது டெஜ்வாலா அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகிறார்கள்.
அதாவது எதிர்காலத்தில் என்னன்னா ரொம்ப லாபத்தில் இருக்கும், விலை ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது தான் இந்த புல். ஓகேங்களா, விலை ஏற்றத்தோடு இருக்கக்கூடியது தான் இந்த புல். இதை பார்த்தீங்கன்னா anticipation of prices rise, he makes purchases of shares at present and other securities with the intention to sell at higher prices in the future. எதிர்காலத்தில் அதிக விலையில் பத்திரங்களை விற்க இயலும் என்ற எண்ணத்தில் தற்போது பத்திரங்களை வாங்க முனைகின்றனர். அதுதான் வந்து புல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கும்போது பியர். அதாவது இதை கரடி. ஏன் இது கரடி மூலியமா என்னாங்கன்னா ஒரு பத்திரங்களில் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்திரங்கள்லாம் வந்து ஷேர்ஸை வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, வீழ்ச்சி அடையும், ரொம்ப டல்லாக போயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பியர் ஆர் மண்டிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது மண்டிவாலா ஹிந்தி நேம் வந்து மண்டிவாலா. ஓகேங்களா, எ பியர் ஆர் மண்டிவாலா ஸ்பெகுலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் ப்ரைசஸ் டு fall in future and sells securities at present with a review to purchase them at lower price in the future. அதாவது எதிர்காலத்தில் இந்த குறிப்பிட்ட பத்திரங்கள் விலைகள் வீழ்ச்சி அடையும் என்று எண்ணுபவர்கள் பார்த்தீங்கன்னா பங்குகளை வந்து தற்போது விற்று பின்னர் அவைகளை குறைந்த விலையில் வாங்கும் எண்ணத்தில் செயல்படுவார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்கிற என்னுடைய பங்குகளை வந்து என்ன பண்ணுறேன், நான் விற்றுறேன். என்னுடைய பங்குகளை வந்து இப்போ நான் விற்றுறேன், எனக்கு போதுமான காசு கையிருப்பு இருக்குது. அப்போ கையிருப்பு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா குறையும். இது பார்த்தீங்களா, பங்குச்சந்தைகள் எப்போ குறையுதோ அந்த டைமில் அந்த பங்குகளை நான் வாங்கிறேன். அது நான் குறையும் போது அந்த பங்குகளை வாங்குறேன். அதாவது நான் பியர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியர் மாதிரி அது குறையும் போது நான் அந்த பங்குகளை நான் பார்த்துனே இருப்பேன், எப்போ குறையும்னு. குறைஞ்ச உடனே டக்குன்னு நான் வாங்கிடுவேன். எவ்வளோ எனக்கு தேவையோ அந்த பங்குகளை வந்து நான் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா புல் மாதிரி எதிர்காலத்தில் வந்து அதிகமாக லாபத்தில் போயின்னு இருக்கிற கம்பெனி மேலே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவேன். அதிகமாக லாபத்தில் போயின்னு இருக்கிற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுனா என்னுடைய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே போகும். என்னுடைய அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஷேர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து லாபத்தில் வந்த உடனே நான் வந்து அதை விற்றுருவேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து சேல் பண்ணிவிடுவேன், என்னுடைய ஷேர்ஸை வந்து சேல் பண்ணிவிடுவேன். இது மூலியமாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏ பியர் டஸ் நாட் ஹாவ் செக்யூரிட்டிஸ் இஸ் present but sells them at higher prices in anticipations that he will supply them the purchase and lower prices in futures. A bear usually presses its victim down to ground. Similarly, the bear speculator trend the force down the prices security. அதாவது இவ்வகை ஊக வாணிகர்கள் இருக்காங்க பற்றிய பங்குகளை பின்னர் குறைந்த விலையில் வாங்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் கொண்டிராத பத்திரங்கள் தற்போது அதிக விலையில் விற்பனை செய்கிறார்கள் என்பது சொல்லப்படுறாங்க. இப்போது குறைந்த விலையில் நான் ஒரு பொருளை வாங்கி என்ன பண்ணுறேன், அதிகமாக விலையில் ஏற்றும் போது என்னுடைய பத்திரங்களை நான் விற்பனை செய்யும்போது தான் இங்கே பியர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டியர் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்னன்னு நம்ம பார்க்கலாம். A stage is a cautious speculator. Speculator in a stock exchange. He applies for shares in new companies and expects to sell them at a premium if he gets on allotment. அதாவது கலைமான் இருக்காங்கல்ல, கலைமான் ஊக வணிகள் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எச்சரிக்கையோடு இருப்பாங்க.
எந்த பங்குகள் விற்கலாம், எந்த பங்குகளை வாங்கலாம், புதிய கம்பெனி ஏதாவது உள்ள வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கையோடு இருப்பாங்க. புதிய கம்பெனி வந்த உடனே அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை அதை வந்து அந்த பங்குகளை வந்து என்ன முனைமத்தில் வந்து ப்ரீமியம் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ரீமியம் மூலயமா அதை விற்கலாமா என்று அறிந்தவுடன் அந்த புதிய விடுப்புகள் விட்ட உடனே என்ன பண்ணுவாங்க, அறிக்கை விட்ட உடனே புதிய கம்பெனி இன்னும் வருது, இதோடைய இன்க்ரீஸ் ஆகினே போயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாங்கன்னா அது உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, விற்பனை செய்வாங்க. அது இல்லாமல் அது வாங்கவும் செய்வாங்க. அதில் என்னென்னா ஒரு அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அவங்களால தான் முடியும். ஆமாம், இந்த ஸ்டெக்கு இருக்காங்கல்ல, இவங்க மூலியமாக தான் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. He selected those companies whose shares are in more demand and likely to carry of premium. He sell the shares before being called to pay the allotment money. He is also called as premium header. அதாவது தனக்கு பங்குகளை ஒதுக்கப்பட்டால் அவற்றை முனைமம் பெற்றுக்கொண்டு விற்று விடுவார்கள். அதாவது பிரீமியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விற்றுருவாங்க. நீ எப்போ வேணாலும் நீ பிரீமியத்தில் மூலிமா நான் வந்து செலுத்திக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை விற்றுருவாங்க. இதுதான் வந்து முனைம வேட்டையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ப்ரீமியம் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் டக். இவங்க யாருன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படியே டல்லாக இருப்பாங்க. இவங்க எதையும் வந்து சரியான முறையில் எடுத்துக்க மாட்டாங்க. when a bear finds it difficult to fulfill his commitment, he is said to be struggling like a limit duck அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணோம், முடவாத்து மாதிரி இருப்பாங்க இவங்க. a bear speculated contract to sell securities at a later டேட். அதாவது தற்போதைய தம் நடவடிக்கைகள் பொறுத்த வரைக்கும் இடர்பாடுகளை தீர்மானிப்பதில் போராடி கொண்டிருக்கிற ஒரு கரடி ஊக வணிகரே முடவாத்து என்று அழைக்கப்படுகிறாங்க. ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது வாங்கிக்கலாம், பொறுமையாக வாங்கிக்கலாம், தற்போது வேணாம், பத்திரங்களை வந்து விற்பவர் வந்து இப்போ வேணாம் அப்போ வேணாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து எவரும் அதை விற்கவும் விரும்பாதபடி என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து செயல்படுவாங்க. இவர்களை தான் வந்து டக்குன்னு சொல்லுவாங்க, லெமிட் டக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுதாங்க 4 விதமான முடவாத்துக்கள், 4 விதமான ஸ்பெக்குலேட்டர். இது வந்து இம்பார்ட்டண்டான போர்ஷனு. இது 5 மார்க்கில் வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இதை படிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.